வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஆடி 18ஆம் இருக்குன்றதுனால நம்ம குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்ய போயிருந்தோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் நிறையா பார்த்துருந்தோம். ஒரு சாமி சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நல்ல நாள் இல்லைன்னா எப்பயும் குலசாமி கோயிலில் போகிறப்ப 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சக்கரை, 1 கிலோ உடைச்ச கோதுமை, சம்பா கோதுமை வாங்கி 3 ஒன்றா கலந்து நம்ம குலதெய்வ கோயிலில் இந்த மாதிரி மரம், பெரிய பெரிய மரத்துக்கிட்ட இருக்க சித்தெரும்புகளுக்கு உணவு போட்டிங்கன்னா அது காலத்துக்கும் நம்மளை வாழ்த்தும், ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலில் 150 வருஷ பழமையான ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப 3 தலைமுறை கண்ட வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம் எல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கட்டெரும்பு நிறைய இருக்கும், சாமி எறும்பு இருக்கும். இந்த மாதிரி எறும்புகளுக்கு தீவனம் அன்னைக்கு உணவளிக்கிற மாதிரி அதை வாங்கிட்டு போய் போடலான்னு முடிவு வந்தால் நல்ல ஒரு நல்ல செயல் செய்யணும். அதுகளுக்கு காலத்துக்கு உணவு சேமித்து வச்சுக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அதோட இதில் உணவு ரொம்ப நாளைக்கு சேமித்து வச்சுருக்கோம். அப்போ நமக்கு உணவு அளித்தவங்க நல்லா இருக்கணும்னு அதுக்கு வாழ்த்துங்கன்னு சொல்லியிருந்தார். நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது செய்கிற விதமாக நம்மளும் இன்றைக்கி அதை செஞ்சுருந்தோம். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சக்கரை, 1 கிலோ சம்பா கோதுமை, உடைச்ச கோதுமை, இது கடையில் பாக்கெட்டாகவே விற்கும். வாங்கி 3 ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் மரத்துக்கடியில், மரத்தை தூரில் அதை எறும்பு சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல போட்டு விட்டால் அதுக்கப்புறம் உணவு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறோங்களா. சரி, ஒரு நல்ல விஷயம் செஞ்சு திருப்தி இருக்குது. நல்லா பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பண்ணுறதா இருந்தால் நல்ல விஷயம், ஒரு நல்லது நம்மளால் முடிஞ்ச செய்யுங்க. எறும்புகளுக்கு உணவளிக்கிறது, மனிதர்களுக்கு நிறைய பேர் உணவளிக்கிறாங்க. நமக்கு அந்தளவுக்கு முடியலைனாலும் சின்ன ஜீவனுக்கு உணவளிக்கிறதுனால ரொம்ப நல்லதுன்றனால பண்ணோம். ரொம்ப நன்றி, வணக்கம். முழுசாக பாருங்கள் வீடியோவை. 3 தலைமுறை 4 தலைமுறை கண்ட அந்த ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் கூட இருக்குது. 2 பேரில் 3 பேர் சேர்ந்து பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ அகலத்துக்கு இருக்கும் வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம். நம்ம குலதெய்வ கோவிலில் மலையாள பகவதி பத்திரகாளியம்மன் கோவில், மதுரை மாவட்டம், தும்பகுளத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம். வீடியோ எடுக்கிறியா?
நிறைய போட்டு ஒரு ஆலமரம் முன்னாடி மரம் வேப்ப மரம் கொஞ்சம் போட்டு அரசமரம் காய் வைக்கிறது அரசமரம் ஆலமரம் ஆலமரம் வேர்த்தவங்க